யாத்திரைக்கு கலந்து கொண்ட அதே போல வண்டி ஓட்டுநர் மற்றும் நம்மளுக்கு சேவை புரிந்த உணவு பரிமாறியவர்கள், உணவு சமைத்தவர்கள், அந்தந்த லாட்ஜிலே உள்ள கவனிப்பு, அதே போல நம்மளுடைய யாத்திரையில் மிக முக்கியமானது பாதுகாப்பு. தரிசனம் நல்ல முறையா எல்லாருக்கும் எல்லா தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற மிக உன்னதமான மனதை கொண்ட அசோக் அவர்கள் அனைவரையும் நல்ல உள்ளத்தோடு தரிசனம் காண்பிக்க மனம் இருந்தது. அதே போலத்தான் நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு நம்மளுடைய கும்பமேளாவிற்கு இவர்கள் புக் பண்ணும்போது நாங்கள் முதலிலே புக் பண்ணினோம் 3 மாதத்திற்கு முன்பா. அன்று கும்பமேளா என்பது மிகப்பெரிய அளவிலே தெரியாமல் இருந்தது. நெருங்க என்னுடைய உறவினர்களும் மற்றும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பார்ட்டி நண்பர்கள் அனைவருமே நீங்க எப்படி போய் அங்க போய் பார்க்க முடியும், உங்களால முடியாது, நீங்க போய் உடல் நலக்குறைவாய் இருக்கின்றது, நீங்க முதியோர்கள் எல்லாம் போறார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இருந்தாலும் மிக கவனத்துடன் மிகவுமே இதை பற்றி உண்டான எல்லா காரியங்களும் அங்குள்ள நிலைமையெல்லாம் கண்ட்ரோல் எவ்வாறு இருக்கிறது என்பதும் நம்மளுக்கு மிக பாதுகாப்பாக அமைவதற்கு நம்மளுடைய செக்யூரிட்டிகளை அரேஞ்ச்மெண்ட் செய்திருந்தார். 5 நபர்கள் நம்மளுடைய அந்த மொழி பேசக்கூடிய அந்த பகுதியிலே செக்யூரிட்டி அனுபவம் உள்ள நபர்களை ஏற்படுத்தினார்கள். அதே மிகப்பெரிய காரியம். நாங்கள் அங்கு கும்பமேளா முடிந்து இங்கத்த மெசேஜ் என்னுடைய மகன் மற்றும் என்னுடைய ஊர் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்தோம். உங்களால் இவ்வளவு சிறப்பான முறையிலே எவ்வாறு பார்க்க முடிந்தது என்றெல்லாம் மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சென்று வந்து விட்டீர்கள் என்பது எங்களுக்கு மிக மிக ஆனந்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போலத்தான் உணவு நிலை. மற்ற நண்பர்கள் எல்லாம் பலமுறை இங்கு வந்து சென்று நிற்கிறார்கள். வந்த போதெல்லாம் அவர்களுக்கு உணவினுடைய முறைகேடு, உணவு எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் பயமாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் என்னுடைய அருகாமையில் இருக்கின்ற குமரேஷ் கவுண்டர் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள், நீங்கள் இவர்களுடன் போவதனால் எந்த விதமான பாதிப்போ எந்த விதமான தொந்தரவோ உங்களை எந்த இதுவுமே அணுகாது என்றெல்லாம் சொன்னார்கள். அவருடைய இதை கேட்டவுடனே நாங்கள் முதல்ல புக் செய்தோம். நாங்கள் 2 பேர் தான். நானும், என் பெயர் கனகராஜ், என்னுடைய மனைவி பெயர் கமலவேணி, 2 பேர் மட்டும்தான். டெல்லி டு பாட்னா என்று போட்டார்கள். நாங்கள் தைரியமாக சரி நாங்கள் 2 பேரும் அவ்வாறே வருகிறோம் என்றோம். ஆனால் மறுமுறை இன்னும் 5-6 நபர்கள் நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியிலே சேர்ந்தார்கள். நாங்களும் அதனுடன் இணைந்து கோயம்புத்தூர் பாட்னா வந்தோம், சென்னை வந்தோம். சென்னையிலிருந்து பாட்னா வழியாக நம்ம இந்த பிரயாணத்தில் தொடங்கினோம். மிக மிக சிறப்பாக அமைந்தது என்பதில் உங்களுடைய அனைவரின் சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டோடு மிக ஆரவாரத்தோடு அவர் நேரோடி வாழ வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய வம்சத்தார், அவருடைய அனைவரும், அவருடைய ஊர் மக்கள் அனைவரும் பெருமையாகத்தான் இருக்கும். எவ்வாறு வளர்ந்தார்களோ அதுபோல எண்ணெற்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்குப்படி சிறப்பான முறையில ஒரு சேவை மனப்பான்மையை ஒழிய சம்பாதிக்கின்ற எண்ணம் அல்ல. எந்த தொழில் செய்தாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்மளை எல்லாம் இந்த வயதான காலத்திலே கூட்டிக் கொண்டு வந்து இந்த பகுதியெல்லாம் அனைத்து பகுதிகளையும் சிறப்பான முறையில காண்பித்து நல்ல முறையில் அணுகினார் என்பதும் இந்த வாக்கால் சொல்லால் முடியாத அளவிற்கு அவருடைய நன்றியை பல்லாயிரம் கோடி ஆண்டு வாழ்ந்து எல்லாரும் அனைவரும் சிறப்பாகவும் சீராகவும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல நம்ம இங்க கூடித்தான் வந்தோம். இந்த பாவங்களை எல்லாம் இங்க களைவதற்காக வந்தோம், இங்க அர்ப்பணிப்பதற்காக வந்தோம். வந்த பிறகு இப்ப எடையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ குறைவா இருக்குது. 1 கிலோ கொலவு பண்ணறதுக்கு 2000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு பண்ணணும். இங்க இந்த தீர்த்த யாத்திரைக்கு வந்ததுனால புனிதமான முறையில வந்தோம். நம்மளுக்கு எல்லாமே இந்த கெட்ட குணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட இதுகளை எல்லாம் மறப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். நாம் இங்க ஒரு முடிவெடுக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது,
அதே போல தண்ணி போடக்கூடாது, பீடி சிகரெட்டு குடிக்க கூடாது, கள் சாராயம் மற்றும் இந்த இதுகளில் இருக்கக்கூடாது. மனதளவிலும் கூட எந்த விதமான துயர நிலையை மறப்பதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு குணத்தை நீங்கள் விட வேண்டும், கெட்ட குணத்தை விட வேண்டும். நம்மளுக்கு பாரம்பரியமாக நம்மளுடைய முதியோர்கள் செய்த பாவங்களை களைவதற்கும், நம்முடைய பாவங்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலையோ செய்திருந்த பாவங்களை இங்கு களைவதற்கு தான் நாம் வந்திருக்கின்றோம். ஆகையினால் நாம் அனைவரும் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் தீய செயல்களில் ஈடுபடுவதில்லை. அனைத்து செயல்களிலும் நாம் இந்த தீர்த்த யாத்திரையில் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற சபதம் என்று சொன்னால், நாம் கெட்ட செய்திகளை நாம் விட்டு விடுவோம் என்ற உறுதியோடு இந்த வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த முறை வாழையடி வாழையாக இவருக்கும் பிறகும் பல கோடி ஜனங்களை இங்க கூட்டிக் கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் செய்து தர ஆண்டவனை வேண்டி விரும்பி அனைவரின் சார்பாக வணங்குகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நீடோடி வாழ்க.